ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்ஸ் நீங்கள் போடணும்னாலே கண்டிப்பாக ட்ரையாங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சிருந்தாதான் இது ஈஸியாக போட முடியும், சரிங்களா? ஏன்னா அது ரெண்டு அப்ளிகேஷனுமே இங்கே வந்து அப்ளை ஆக முடியும். ஓகே, அதோட வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ட்ரையாங்கிள்ஸ் என்ன பண்ணும், sin theta equal opposite by height, cos is equal adjacent by height. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இல்லைன்னா சிமிலாரிட்டிஸ் யூஸ் பண்ண சான்சஸ் இங்கே வரும். அண்ட் ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரியில் என்னென்ன இருக்குன்னா அதான் பார்த்தோம், sin theta cos theta tan theta தான் பார்த்தோமா. ட்ரையாங்கிள்ஸோட சிமிலாரிட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் ரெண்டு தியரம் இருக்கு. ஓகே, அந்த ரெண்டு தியரம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் சம்ஸ். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஆச்சுன்னா அப்ளை பண்ணி போடலாம். ஸோ இல்லைன்னா நம்ம சிமிலாரிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூணுமே கம்பைன்டாக தான் சர்க்கிள்ஸ் போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு தியரம் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா ரேடியஸும் டான்ஜென்ட்டும் மீட் ஆகிற பாயிண்ட் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் தியரம் எக்ஸ்டர்னல் டான்ஜென்ட் டு அ சர்க்கிள், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு தியரம் தான், இந்த ரெண்டு தியரம் பேஸ் பண்ணி எல்லாம் போட போறோம். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாப்டர் ஒரு 10 கொஸ்டின் சூஸ் பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட் புக் சம்ஸ் சூஸ் பண்ணல, என்சிஆர்டி சம்ஸ் ஃபுல்லா நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா என்சிஆர்டி சம்ஸ் ஷுவரா போட்டுக்கோங்க. என்சிஆர்டி சம்ஸ் இல்லாம ஒரு 10 கொஸ்டின் செட் வந்திருக்கேன், ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் மாடரேட்டாகவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்களும் என் கூட சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் கிடைக்கலாம், நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, வீடியோல இருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நீங்களே போட்டு கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு மார்க்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், சரியா? ஓகே, ஒரு டயக்ராம் இருக்கு. PQ இஸ் a chord. ஸோ PQ ஒரு chord கொடுத்தோம் of a circle with center O and PT is a tangent. If QPT angle QPT equals 60 degree, find angle PRQ. ஃபர்ஸ்ட் டயக்ராம் அனலைஸ் பண்ணும். ஸோ டயக்ராம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் O. ஓகே, ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஸோ இது Tன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரேடியஸ். கிளியரா? அடுத்து என்ன சொல்றோம், PQங்கிறது ஒரு கார்ட் சொல்றேன். ஸோ ஒரு Q பாயிண்ட் எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு Q பாயிண்ட் எடுத்து PQ கார்டு வரைஞ்சுக்கலாமா? ஸோ PQ கார்டு வரைஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றான், PRQ கேட்கலாம். ஸோ PRQ அப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா, R. ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. ஸோ P2R அண்ட் Q2R. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு டயக்ராம். இப்போ இதுவும் நம்ம ஜாயின் பண்ணலாம், OQ ரேடியஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா QPT கொடுத்துருக்கான். QPT இந்த ஹோல் வேல்யூ. ஓகே, இந்த ஹோல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா PRQ இந்த வேல்யூ கேட்கறாங்க, சரியா? ஸோ இப்போ இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. கிளியர்? இப்போ என்னென்ன பாசிபிலிட்டின்னு பார்க்கலாமா? இந்த PRQ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த PRQ ட்ரையாங்கிள் இருக்கு. நம்மளுக்கு ஒன்னா இந்த ஆங்கிள் RPQ அண்ட் ஆங்கிள் PQR தெரிஞ்சா நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இது கண்டுபிடிக்க முடியும். ஆனா நமக்கு இங்கேயும் தெரியாது இங்கேயும் தெரியாது இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தது நெக்ஸ்ட் வேற என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க. இங்க பாருங்களேன், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டா இதோட ஹாஃப் தான் இதுன்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்கு இல்லையா? ஸோ என்னது, நம்மளுக்கு POQ, இந்த POQ வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா POQ கண்டுபிடிச்சா இதோட ஹாஃப் தான் சொல்லலாம். இது என்ன உங்களுக்கு தியரம் பாத்தீங்கன்னா இதுக்கு, so the angle subtended by an arc at the center, the angle subtended by an arc at the center doubles the angle subtended by it on the remaining part of the circle, சரிங்களா? ஸோ அப்போ இங்க என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 360 வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ஹாஃப் தான் மிச்ச ஆங்கிளா இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அப்போ 180 இருக்குங்கிறாங்க. அப்போ இதுல என்ன வரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்க நமக்கு ஈஸி இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்க முடியுது? இப்போ இது பாருங்களேன், இது ஆக்சுவலி ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இப்படி ஓகே, இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இது கண்டுபிடிச்சா நமக்கு இது கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இது 60 டிகிரி கரெக்டா? இந்த ரேடியஸும் டான்ஜென்ட்டும் மீட் ஆகிறப்ப 90யா? இது 90 டிகிரி போட்டுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னது, QPT ஆங்கிள் QPT ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே, டு ப்ரூவ் என்னது, PRQ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிள் அங்க இருக்கு, இதுவும் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எடுத்து இதோட ஹாஃப் தான் இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். அந்த நம்ம கண்டிஷன் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் POQ நமக்கு வேணும். POQ கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கிறது நமக்கு பாருங்க, இது ஃபுல்லா 90யா பை தியரம். ஸோ சொல்யூஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சர்க்கிள் சம்லையும் கண்டிப்பா 2 தியரம் அப்ளை ஆகும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் வந்து என்னது, ரேடியஸும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மீட் ஆகிற பாயிண்ட் 90 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் OPT ஈக்குவல் டு 90 டிகிரி பை தியரம்
1. சரியா? இப்போ அடுத்தது இந்த OPT 90னா நம்மளுக்கு இது QPT வந்து 16 தெரியுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா OPQ இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 90 - 60 வரும். கரெக்டா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் OPQ பிளஸ் QPT ஈக்குவல் டு 90 டிகிரி. இதான் உங்க தியரம். OPT நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். ஓகேவா? QPT ஓட 60 டிகிரியா? அப்ப ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு 90. ஓகே, இந்த OPT ஆன்சர் பண்ணா என்ன வரும்? மைனஸ். அப்ப QPT ஓட வேல்யூ 60. 90 - 60 என்ன வரும்? 30 டிகிரி வந்துடும். ஸோ இதான் ஆங்கிள் OPQ ஓட வேல்யூ. ஓகே, அப்ப இந்த வேல்யூ 30 டிகிரி ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு இது ரேடியஸ் தெரியும் இல்லையா? OP ஈக்குவல் டு OQ தானே. ஸோ OP ஈக்குவல் டு OQ இது வந்து ரேடியஸ். ஓகே, ஸோ அப்போ இது ரேடியஸ் H. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டும் சேம் அப்படின்னா கண்டிப்பா இதோட ஆங்கிள் சேமா இருக்குமா? அப்போ நம்ம அந்த OPQ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? therefore triangle OPQ as an isosceles triangle. ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்குமா? அப்ப ஆங்கிள் OPQ is equal to angle OQP equal to 30 degree. அப்ப இது ரெண்டு 30 னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஆங்கிள் O plus angle P plus angle Q equal to 180 degree. அப்ப இந்த O என்ன ஆகும்? இது ரெண்டு PQ 30 30 தெரியுமா? 30 30 60 ஆகுமா? அப்ப ஆங்கிள் POQ plus 30 plus 30 equal to 180. அப்ப ஆங்கிள் POQ என்ன ஆகும்? 180 minus 60 equal to 120. இது வந்து என்னன்னா மைனர் ஆர்க். ஆனா நம்மளுக்கு தேவை ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்ப ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஆங்கிள் POQ is equal to ரிஃப்ளெக்ஷன் எடுத்தா 360 மைனஸ் இந்த வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு தேவை என்னது? இந்த வேல்யூ தேவை. ஓகேவா? இந்த வேல்யூ தேவை. அப்ப இது ஃபுல்லா 360 360ல இந்த வேல்யூ மைனஸ் பண்றது கிடைச்சுமா? அப்போ 360 minus 120 equal to என்ன வரும்? 240 வரும் இல்லையா? 240 டிகிரி. அப்ப இதான் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் POQ. நம்மளுக்கு நான் கண்டிஷன் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்த क्वेश्चनல. சோ அதுபடி என்ன அர்த்தம்? இதோட half தான் இந்த ஆங்கிள் சொல்லிடும். சரியா? அப்போ ஆங்கிள் QRP இல்ல PRQ. சோ ஆங்கிள் PRQ is equal to half of POQ. ஓகே, அப்போ 1/2 into 240 equal to 120 டிகிரி. சோ இதான் இதோட ஆன்சர். நீங்க எல்லா சம்ஸ்லயுமே தியரம் அப்ளை ரெண்டு தியரம் அப்ளை பண்ணி பார்த்திருப்பீங்க, சிமிலாரிட்டிஸ்ல அப்ளை பண்ணி பார்த்திருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டான சம், அதனால உங்களுக்கு எடுத்து வந்தேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஆங்கிள் இருக்குன்னா அதோட ஹாஃப் தான் மிச்சம் எல்லா ஆங்கிள்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆங்கிள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் சம் கிளியர். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் OS center of circle of radius 5 cm. T is a point such that OT equal 13 cm. OT intersects the circle at E. If AB is tangent to a circle at E, find the length of AB. TP and TQ are two tangents of the circle. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையலாமா? ஸோ டயக்ராம் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட் வந்து O இருக்கு. ஸோ அண்ட் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் T எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் வரைக்கும் Tன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து OT நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்க இருந்து இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து டேஞ்சன்ட் வந்து இங்க PT, இங்க இருந்து இங்க வர பாயிண்ட் வந்து இங்க வருது. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்? இது Pங்கிற பாயிண்ட், இது Q பாயிண்ட். ஸோ நம்ம ரேடியஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரேடியஸ் வந்து 5 cm கொஸ்டின் கொடுத்துருக்கான். இது 5 cm, இதுவும் 5 cm. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? O is a center of circle of radius 5 cm. T is a point such that OT equal 13. OT இது ஃபுல்லா இல்லையா? ஸோ OT equal to 13 cm கொடுத்துருக்கான். சரிங்களா? அது ஃபுல்லா 13 cm. OT intersects the circle at E. அப்போ இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது? ஈங்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து E பாயிண்ட். ஓகே, ஸோ AB is a tangent to the circle E. அப்போ இதான் சர்க்கிள் E. அப்போ இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரையணும். இதுதான் வந்து AB, இது வந்து A, இது வந்து B. ஓகே, நெக்ஸ்ட் find the length of AB. இந்த AB யோட வேல்யூ, இதோட வேல்யூ கேட்குறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணலாம்னா இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த OTங்கிற பாயிண்ட் ஃபுல்லா 13 cm தெரியுமா? இப்போ OEயும் ரேடியஸ் வரும் 5 cm. கரெக்டா இல்லையா? அப்போ 13 - 5 என்ன வரும்? 13 - 5 பார்த்தீங்கன்னா 8 வரும். அப்போ இது 8 cm. கரெக்டா? E to T வந்து 8 cm, O to E வந்து 5 cm. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது கிடைச்சிச்சு. எனக்கு இந்த AE கண்டுபிடிச்சா எப்படின்னா மேலேயும் கீழே சேமா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா சென்டர் பாயிண்ட் தானே மீட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக பைசெக்ட் தான் பண்ணும். ஸோ அப்போ AEயோட வேல்யூ தான் BEயாவும் இருக்க முடியும். அப்போ AE கண்டுபிடிச்சு அதை இன்டூ 2 பண்ணாலே நமக்கு BE கிடைச்சிடும். AE எனக்கு வேணும். அப்போ எனக்கு இந்த சைடு தெரியும் 8 cm. இது ஒரு பெர்பெண்டிகுலர் இல்லையா? ஸோ பைசெக்ட் பண்றாங்க. அப்போ இது 8 cm. எனக்கு இந்த AT கிடைச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்?
இந்த வேல்யூ கண்டுபிடிச்சலாம் பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி கரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ எனக்கு ஏடி வேணும். ஏடி வேணும்னு நான் என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ இந்த பிடி பிக்யூ டேஞ்சன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அகைன் இந்த ஏ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்டா இருக்கு, எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் ஏபி ஈக்குவல் டு ஏ இல்லையா? ஸோ இதில் வச்சு இப்போ நம்ம சம் போட போகிறோம் ஓகேங்களா? சரி பாருங்க, இது ஃபுல்லாக எக்ஸ் எடுத்துக்கலாமா? இது எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எக்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இதான் கொஸ்டின். ஸோ மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. So first, O is center of circle of radius 5 cm. Okay, இது 5, இது 5, இது 5 எடுத்தாச்சு. T is a point such that OT equal to 13 cm. OT equal to 13 cm and OT intersects circle E. OT வந்து E ஆல் intersect பண்ண circle. So if AB is a tangent to the circle E, AB is a tangent to the circle E, find the length AB. Find the length AB if TP and TQ are two tangents to the circle. அப்போ டிபியும் டிகியும் டூ டான்ஜென்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ட்ரையாங்கிள் பிஓடி எடுத்துக்கலாமா? பிஓடி ஏன்னா இந்த பிடி நமக்கு வேணுமா? அதான் நான் கேட்டேன், பிடி வேணும், அது கண்டுபிடிச்சா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பிஓடி எடுத்துக்க போறோம். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் பிஓடி. பிஓடியில் என்ன பண்றோம்? ஸோ இது ரேடியஸும் டான்ஜென்ட் மீட்டர் இருக்கும் 90 டிகிரியா பை தியரம் 1 கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆங்கிள் பி ஓபிடி ஓபிடி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பை தியரம் 1. அப்போ 90 டிகிரி கண்டிப்பா இது வந்து பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? இங்க பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன பண்ணுவோமோ? ஹைபோடெனஸ் ஓடி ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி பிளஸ் பிஏ. ஓபி ஸ்கொயர் பிளஸ் பிஏ ஸ்கொயர். ஓடி ஸ்கொயர் உங்களுக்கு என்ன தெரியும்? 13 ஸ்கொயர் தெரியும் இல்லையா? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் என்ன தெரியும்? 5 ஸ்கொயர் பிளஸ் பிஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ 13 வந்து என்னது? 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணால் 9 மைனஸ் 5 4 ஆயிரும், 6 மைனஸ் 2 4 ஆயிரும், 144 பிஏ ஸ்கொயர். அப்போ பிஏ என்னது நம்மளுக்கு 12. ஓகேவா? ஸோ பிஏ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ பிஏ வந்து 12 சென்டிமீட்டர், ஐ மீன் தப்பாட்டுமே பிடி சாரி ஓடி ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் பிடி, இது ஃபுல்லாக பிடின்னு மாற்றிக்கோங்க. பிடி ஸோ பிடி அண்ட் பிடி பிடி பிடி. ஓகே, பிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகே, ஏன்னா பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது ஹைபோடெனஸ் வந்து என்னது? ஓடி ஸ்கொயர் ஆப்போசிட் ஓபி அண்ட் இது வந்து பிடி சரிங்களா? ஸோ பிடி ஈக்குவல் 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பிடி ஈக்குவல் 12 சென்டிமீட்டர் கிடைச்சா இது ஃபுல்லா. அப்போ எனக்கு இது மட்டும் வேணும்னா இந்த 12 எக்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 12 மைனஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா இங்க? இப்போ எனக்கு பாருங்களேன், ட்ரையாங்கிள் இது 12 மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ், இது 13 சாரி இது 8. அப்போ இந்த 3 வேல்யூ கிடைச்சா எனக்கு. ஸோ அப்போ நான் இந்த பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஇடி. ஏஇடியில் பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள், எது? ஆங்கிள் இ இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா hypotenuse square. So அப்போ இங்க AT square equal to AE square. AE square plus ET square. கரெக்டா லெட்டர்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே மிஸ்டேக் பண்ண மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். பிஏவா என்னடா இது பிஏ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? பிடி எடுக்கும், நான் பிஏ எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ பிடி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடி வந்து ஹைபோடெனஸ் ஏஇ பிளஸ் இடி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு இப்போ தெரியும்? 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இடி என்ன தெரியும் நம்மளுக்கு? இடி வந்து 8 ஸ்கொயர். ஓகேவா? 8 ஸ்கொயர். சரி சால்வ் பண்ணலாமா? 12 மைனஸ் 12 ஸ்கொயர் என்னது? 144 மைனஸ் 2ab 2 into 12 24x plus x square equal to x square plus 64. x square cancel பண்ணிடலாமா? அப்போ மைனஸ் 24x equal to 64 minus 144. அப்போ மைனஸ் 24x is equal to, ஸோ 64 minus 144 என்ன வரும்? இங்கே 40 ஆட் பண்ணீங்கன்னா 104 ஆயிரும். அகைன் ஒரு 40 போட்டினா 80 ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ 80 போட்டுக்கலாமா? 80. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு 4x is equal to minus 80 minus 24. ஸோ அப்போ 80 by 24 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ 80 by 24 3 டைம்ஸ் போட்டலாமா? 4 3 சார் 12 2 1 6 7 72. அகைன் 8 வரும், பாயிண்ட் வைப்பீங்க 0 3.33 போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ x is equal to 3.3 சென்டிமீட்டர். கிளியர்? அப்போ x என்னது? இந்த ஏ கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம ஏபிக்கு என்ன பண்ணுவோம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு
ஏஇ பிளஸ் பிஇ, பியும் ஏஇ ஒன்று தான். ஸோ அப்போ 3.3 பிளஸ் 3.3 ஈக்குவல் டு 6.6 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஈஸியான சம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். கொஸ்டினை பார்த்தோன்னா என்னடா டயக்ராம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸோ எப்படி போகிறதுனா திங்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சு உள்ளே என்னென்ன அப்ளை பண்ணணும் பாருங்க. ஸோ வேற எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 1 or 2 தியரம் அப்ளை பண்ணுவீங்க, இல்லைன்னா சிமிலாரிட்டி அப்ளை பண்ணுவீங்க, இல்லைன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க பைத்தகரஸ் தேரம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா சைன் தீட்டா ஈக்குவல் ட்ரிகோனோமெட்ரி யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது மட்டும் தான். 3 சாப்டர் படிச்சீங்கன்னா அப்படியே கோரிலேட்டட் தான் எல்லாமே. ஸோ இதுனா அது இந்த சாப்டர் வச்சு அது போடலாம், அந்த சாப்டர் வச்சு இது போடலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த சம் இவ்வளோதான், 2 பைத்தகரஸ் தேரம் அப்ளை பண்ணிருக்கோம், வேற எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 2 equal circles with center O and O dash. Okay, 2 equal circles. So அப்போ 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர். ஓகே, ஸோ ஒன்று O, ஒன்று O dash. ஸோ O dash touch each other at X. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? X. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் X O O dash is produced at X O O dash produce meets a circle with center O dash at A. அப்போ இந்த லைன் வந்து O X O dash ப்ரொடியூஸ் அப்படியே சென்டர் வந்து சர்க்கிள் வந்து என்ன எங்க மீட் பண்ணுறாங்க? ஏல மீட் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் AC is the tangent to the circle with center O. ஓங்கிற சென்டர் இல்லையா, சென்டர் ஆஃப் சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு AC டேஞ்சன்ட். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இப்படி ஒரு லைன் வரையலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து AC. நெக்ஸ்ட் at the point C. ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு ரேடியஸ் வரைஞ்சிக்கலாம். சிங்கிறது டான்ஜென்ட். O dash D is perpendicular to AC. O dash D is perpendicular to AC. அப்போ நம்ம இங்கே தானே O dash இருக்கு, அப்போ இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாமா? ஸோ இது வந்து D. O dash D is perpendicular to AC. அப்போ இது perpendicular, இது வந்து நமக்கு ரேடியஸ் டான்ஜென்ட் தெரியும், இது ஒரு perpendicular. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல find the value of DO dash by CO. Find the value of DO dash by CO. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்படிதான் கேட்டுக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். ஸோ இது பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ADO dash ஒரு ட்ரையாங்கிள், ACO ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டா இல்லையா? அப்போ இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அர்த்தம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ஒரு ரேடியஸ், இங்க இருந்து இங்க ரேடியஸ், இங்க இருந்து இங்க ரேடியஸ். கரெக்டா இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ எப்படி போறதுன்ட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? சிமிலர் ப்ரூவ் பண்றாங்க. நம்ம DO dash இங்க இருக்கு பாருங்களேன், DO dash இங்க இருக்கு, CO எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தா இது வந்துரும், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தா CO வந்துரும் இல்லையா? அப்ப இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ப்ரூவ் பண்ணிக்கலாமா? ஸோ சொல்யூஷன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்து as usual அனலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சம் போடுங்க. ஓகே, இப்போ இங்க சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சிமிலாரிட்டி எப்படி யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ADO in triangle ADO and triangle ACO. ஓகே, ADO angle ADO equal to 90 degree. ஓகே, ஏன்னா அவனே பைசெக்ட் கொடுத்துட்டான். கரெக்டா? ஈக்குவல் டு ACO angle ACO. இது என்னது? தியரம் 1 இல்லையா? ரேடியஸும் டான்ஜென்ட்டும் மீட் ஆகிற பாயிண்ட் பெர்பெண்டிகுலர். ஸோ இது வந்து தியரம் 1. இது வந்து பாத்தீங்கன்னா ADOங்கிறது அவன் வந்து OD வந்து பைசெக்ட் AC கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 90 டிகிரி இருக்கும் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ரைட். இப்போ ADO ACO அப்போ ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் A. ஸோ இட் இஸ் காமன் இல்லையா? அப்போ 2 ஆங்கிள் ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பை AA சிமிலாரிட்டி சொல்லலாமா? 2 ட்ரையாங்கிள் சிமிலர். ஸோ ட்ரையாங்கிள் ADO dash, சாரி O dash எடுத்துக்கோங்க, O dash சாரி, ட்ரையாங்கிள் ADO dash is similar to triangle ACO. இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனல் எழுதாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு என்ன தேவை? DO dash இந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கா? அப்போ இங்கேயும் லாஸ்ட் எண்ட்ல இருக்கோ CO இருக்கு இல்லையா? அப்போ DO dash by CO ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்கெல்லாம் இந்த RRன்னு பாருங்களேன், AO டேஷும் AOன்னு தெரியுமா? அப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் AO டேஷா, AO dash by ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்னதுக்கு? AO. இது 2 மட்டும் எடுத்துக்கலாமா? இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் வேல்யூ. அப்போ DO dash by CO ஈக்குவல் டு AO dash என்னது? R. அப்போ இங்க மேல R. அப்புறம் என்னது? AOனா ஃபுல்லா R plus R. அப்போ என்ன ஆகும்? 3R. இந்த R கேன்சல் பண்ணலாமா? இப்போ 1/3. ஸோ அப்போ இதான் இதோட ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள். டயக்ராம் பாருங்க, பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டாலே சம் ப்ரொசீட் பண்ணாலே ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா tangent P and PB are drawn to the circle with center O.
ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சென்டர் வந்து ஓ. என்ன சொல்றாங்க பாருங்களேன், டூ tangents P and PB are drawn to the circle center O. அப்போ P பாயிண்ட் இங்க வச்சுக்கலாமா, P பாயிண்ட். ஸோ இங்க இருந்து ஒரு லைன் A, இங்க இருந்து ஒரு லைன் B, இது A, இது B. ஓகேவா? ஸோ P and PB with center O such that APB equal to 120 degree. APB இந்த angle 120 ஆயிடுச்சு, வந்து 120 டிகிரி. ஓகே, ஸோ இது ரேடியஸ் மார்க் பண்ணிக்கலாம், இதுவும் ரேடியஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, prove that OP equal to 2AP. ஸோ டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா OP equal to 2AP இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலாங்களோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த OPயும் 2APயும் எங்க இருக்குன்னு பாருங்களேன். OPAP, OP இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, APயும் இதுல தான் இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக அதை ப்ரூவ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இருக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆங்கிள் OAP இஸ் ஈக்குவல் என்ன வரும், நமக்கு OAP வந்து 90 டிகிரி வருமா பை தியரம் 1. ஸோ ஆங்கிள் OAP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பை தியரம் 1. வேற கண்டிப்பா இது ஆங்கிளா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைக் OA தெரியும், OB ரேடியஸ் தெரியும், ஸோ இது ரெண்டுமே 90 டிகிரி தெரியும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு PA ஈக்குவல் டு PB அதுவும் டேஞ்சன்ட் தெரியும். ஸோ SASல பண்ணலாமா, OA OB ரேடியஸ் அண்ட் AP PB வந்து நம்மளுக்கு டான்ஜென்ட் தியரம் 2 படி. அப்புறம் இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ SAS பண்ணலாமா, SASல ப்ரூவ் பண்ணிடலாமா ஈஸியா பாருங்க. ஸோ அப்போ OA ஈக்குவல் டு OB இது என்னது ரேடியஸ், அப்புறம் PA ஈக்குவல் டு PB தியரம் 2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது, இது ஒரு சைட் இது ஒரு சைட் ஒரு ஆங்கிள் பை SAS similarity you can say triangle OAP similar to triangle OBP. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ஆங்கிள் OPAவும் OPB ஈக்குவலா இருக்கும் இல்லையா, by corresponding angles of similar triangles. By corresponding angles of similar triangles, angle OPA must be equal to angle OPB. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது 120 இருக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன 60 ஸ்பிளிட் ஆயிரும் இல்லையா. அப்போ இந்த வேல்யூ 60 ஆயிரும், இந்த வேல்யூ 60 ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் OPA ஈக்குவல் டு 60 டிகிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியரா? இது 60 ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன சைட்ஸ் வேணும் பாருங்க ட்ரையாங்கிள் OP அண்ட் AP. OP எந்த சைடு இங்க இருக்கு, இது ஆங்கிள் இது ஆப்போசிட் சைடு இல்லையா. AP எங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அப்போ இது என்ன சைடு, இது நம்மளுக்கு இது வந்துட்டு இது 90 டிகிரி, இது ஹைபோடெனஸ். இது OP வந்து ஹைபோடெனஸ் அண்ட் AP வந்து அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் ஹைபோடெனஸ் வர்றது என்னது காஸ். அப்போ இன் ட்ரையாங்கிள் OAP நம்ம என்ன பண்ண போறோம், காஸ் தீட்டா அப்ளை பண்ண போறோம். காஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. ஸோ காஸ் 60 இது நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ் 60 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னது நம்மளுக்கு AP இதான் அட்ஜசன்ட். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ AP இஸ் அட்ஜசன்ட், ஹைபோடெனஸ் என்னது OP இல்லையா. ஸோ OP இஸ் ஹைபோடெனஸ். காஸ் 60 ஓட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு AP பை OP. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், OP இஸ் ஈக்குவல் டு 2 into AP. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்க ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ தியரம் ரெண்டு தியரமும் யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவுதான், எல்லா சர்க்கிள் சம்லையுமே ட்ரிக்னாமெட்ரி, ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ரெண்டு தியரம் இதை மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா செம்மையா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் சம். In the figure, PQ is a tangent. So first PQ is a tangent at the point C to a circle of its center O. So first ஒரு circle வரைஞ்சுக்கலாம் with center O. Okay, என்ன சொல்றாங்க, PQ னு ஒரு tangent எடுத்துக்கலாம். So PQ னு ஒரு tangent நம்ம எடுத்துக்கலாம். Next okay, AB is a diameter. So first AB வரைஞ்சுக்கலாம். AB is a diameter. Okay, and CAB equal 30. C அப்ப C எங்க வரணும், கண்டிப்பா இங்க தான் வரும் இல்லையா. C பாயிண்ட் வந்து இங்க தான் வர மாதிரி இருக்கும். அப்பதான் CAB நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ CA வரைஞ்சுக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கலாம். ஸோ PQ டான்ஜென்ட்னா அப்போ நம்ம டான்ஜென்ட் இந்த சைடு எடுத்துக்கலாம். அப்போதான் நமக்கு இது C ஆயிரும், டான்ஜென்ட் வந்து நமக்கு இப்படி வந்து மாதிரி. ஓகே, டன். இது வந்து P and Q. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. CAB 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. CAB அப்போ இந்த ஆங்கிள் எடுத்துனா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது சென்டர் பாயிண்ட். ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா PCA ஆங்கிள், PCA இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் கேட்குறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். அகைன்
நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 30 டிகிரி இங்கே தெரியும் இல்லையா. இது என்ன தெரியும் நம்மளுக்கு, இந்த ஃபுல் சைடு பிசிஓ என்ன தெரியும், 90 டிகிரி தெரியும் இல்லையா. இது 90 டிகிரி தெரியும். நம்மளுக்கு இதான் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90 மைனஸ் இது போட்டலாமா, ரொம்ப சிம்பிளா. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஓசிங்கிறது ரேடியஸ் இல்லையா. ஸோ அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஓசி இஸ் ரேடியஸ் and PCO angle PCO equal to 90 degree by theorem 1. Clear? By theorem 1 வந்து PCO 90 degree h. இப்போ எனக்கு என்ன தெரியும், OC equal to OA also radius. OA radius OC radius. அப்போ இந்த triangle OAC isosceles சொல்லலாமா. So therefore triangle OAC is an isosceles triangle. Okay. ஐசோஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஏன்னா இந்த சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்குமா இல்லையா. இப்போ ஆங்கிள் ஓஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ நம்மளுக்கு இது 30 டிகிரி கிடைச்சிச்சா, இதுவும் 30 டிகிரி கிடைச்சிச்சு இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபுல் ஆங்கிள் பிசிஓ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஆங்கிள் பிசிஓ ஈக்குவல் டு பிசிஓவை பிசிஏ பிளஸ் ஓசிஏன்னு எழுதாமா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க பிசிஏ பிளஸ் ஆங்கிள் ஓசிஏன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எழுதுமா என்ன ஆகும் நம்மளுக்கு, பிசிஏ என்னது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்கன்னா, நம்மளுக்கு பிசிஏ கண்டுபிடிக்கும். அப்போ இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கும் பிசிஏ. அப்போ ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிஓ மைனஸ் இந்த ஓசி ஆன்சர் பண்ண போயிடலாமா, ஓசிஇ. அப்போ பிசிஓ வேல்யூ என்ன பாருங்க, பிசிஓ 90 டிகிரி மைனஸ் தியரம் 1 எழுதிக்கும். ஓசிஏ பாருங்க, OCA என்ன 30 டிகிரி இங்க கொடுக்குமா, OC 30 டிகிரி. ஸோ அப்போ 30, அப்போ 90 மைனஸ் 30 60 டிகிரி. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ டயக்ராம் அனலைஸ் பண்ணாலே போதும். அகைன் மறுபடியும் பாருங்க இது எதில் ப்ரூவ் பண்ணிருக்கணுமோ. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 போலாமா. ஸோ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஓகே, 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் காமிச்சிக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் வித் சென்டர் கண்டிப்பா இருக்கும். ஸோ 2 கான்சென்ட்ரிக் ஆஃப் ரேடியஸ் 6 cm and 4 cm. ஸோ ஒன்று 6 இன்னொன்று 4 வரைஞ்சிக்கலாமா. ஸோ ஒன்று வந்து 6 வரைஞ்சிக்கலாம், இது 6 cm, இன்னொன்று 4, இது 4 cm. இந்த பாயிண்ட் O வச்சுக்கலாம் சரிங்களா. வித் சென்டர் O. இஃப் AP is a tangent to the larger circle, AP is a tangent to the larger circle. அப்போ இந்த பாயிண்ட், அப்போ Pங்கிற பாயிண்ட் நம்ம வெளியே எழுதிக்கலாம். ஸோ P வந்து எக்ஸ்டர்னல் டான்ஜென்ட். ஸோ இப்போ இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா, இது வந்து A பாயிண்ட், PS to larger circle, BP to the smaller circle. அப்போ இந்த பாயிண்ட் B வச்சுக்கலாமா. இங்க இருந்து இங்க பாயிண்ட், இது வந்து B, இது B பாயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து B பாயிண்ட். அண்ட் the length of AP is, இந்த வேல்யூ வந்து 8 cm. Find the length of BP. டக்குன்னு MCQல கேட்பாங்க, என்ன பண்ணுவீங்க, அவுட்டர் டான்ஜென்ட் வந்து சேம். அப்போ AP ஈக்குவல் டு BP போட்டு 8 cm போட்டுறாதீங்க, தப்பு. ஓகேவா. ஸோ ஏன்னா இது வந்து பெரிய சர்க்கிள் போகுது, இது சின்ன சர்க்கிள் போகுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம OP ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு நிறைய பேர் போட்டிருப்பீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது 90 டிகிரி இல்லையா. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் OAP ஈக்குவல் டு 90 டிகிரி பை தியரம் 1. ஓகேவா. இப்போ இது 90 என்ன ஆகும், இது ஒரு பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்மா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் OAP இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்ளைங் பைத்தகரஸ் தியரம். அப்போ என்ன ஆகும், ஹைபோடென்யூஸ் எழுது OP ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் OAP. ஓகேவா. ஸோ ஆங்கிள் A ஈக்குவல் டு 90. ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறோம். ஹைபோடென்யூஸ் எது, OP ஸ்கொயர். ஸோ அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு சிம்பிளா ஆப்போசிட். ஸோ அப்போ 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். கரெக்டா இல்லையா. இது வந்து ஆப்போசிட் 6 ஸ்கொயர் இருக்கு, இது வந்து 8 ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், 6 ஸ்கொயர் வந்து 36 பிளஸ் 8 ஸ்கொயர் 64. அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு என்ன இது வந்து 100 ஆயிரும் இல்லையா. அப்போ OP ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 10 சென்டிமீட்டர் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது கண்டுபிடிச்சலாமா. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி இருக்குமா, கரெக்டா இல்லையா. ஏன்னா இந்த சர்க்கிள், குட்டி சர்க்கிளுக்கு இது ரேடியஸ், இது டான்ஜென்ட் இல்லையா. அப்போ என்ன ஆகும், இன் ட்ரையாங்கிள், அடுத்தது இன் ட்ரையாங்கிள் OBP சரிங்களா. இன் ட்ரையாங்கிள் OBP இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து அகைன் B வந்து 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் B வந்துட்டு 90 டிகிரி. அப்போ என்ன பண்ணலாம், இங்க அகைன் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பைத்தகரஸ் அப்ளை பண்ணலாமா. அப்போ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் பிளஸ் PB ஸ்கொயர். OB ஸ்கொயர் பிளஸ்
பிபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும் 10 இல்லையா, 10 ஸ்கொயர் வந்து 100. ஓபி ஸ்கொயர் என்ன தெரியும் 4. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் பிபி ஸ்கொயர். ஸோ அப்போ 100 minus 4 4s are 16 equal to பிபி ஸ்கொயர். ஸோ அப்போ பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 minus 16 அப்போ 84. ஸோ அப்போ பிபி ஈக்குவல் டு √84 வரும் சரிங்களா. ஸோ அப்போ ரூட் வேல்யூ √84 என்னன்னு கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ √84 என்ன வரும் நமக்கு, எப்படி ஸ்பிட் பண்ணலாம் இதை, 21 into 4 ஸ்பிட் பண்ணிக்கலாமா, 4 1s are 4, 4 2s are 8 இல்லையா. ஸோ பிபி ஈக்குவல் டு 4 மட்டும் வெளிக்கொண்டா 2√21 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 7th கொஸ்டின் பாருங்க. So the difference between the radii of the smaller circle and larger circle, difference with the radii, okay, or smaller circle வந்து நம்ம r1 greater வந்து r2 வச்சுக்கலாமா. ஸோ அப்போ difference between radii r2 minus r1 போட்டுக்கலாமா. r2 minus r1 equal to என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. and difference between the area of two circles, இப்போ r2 is greater than r1 போட்டுக்கோங்க, ஏன்னா r2 தான் larger இருக்கு, r1 வந்து ஸ்மாலர். வெள்ளிக்கோங்க பேசாம r1 வந்து ஸ்மாலர் சர்க்கிள் ஓகேவா, r2 வந்துட்டு larger circle. ஸோ அதனால என்ன சொல்லிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சர்க்கிள்ஸ் 7 சென்டிமீட்டர். r2 minus r1 கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன ஏரியா ஆஃப் சர்க்கிள், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரியாஸ் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ். அப்போ ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயர் தான் வரும் இல்லையா. அப்போ பை r2 ஸ்கொயர் மைனஸ் பை r1 ஸ்கொயர், பை r2 ஸ்கொயர் மைனஸ் பை r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1078. இது ஏரியா ஓகே. ஸோ நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று radius, difference between radius 7 cm, ஒன்னா difference between area is pi r2 square minus pi r1 square கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல நமக்கு find the radius of the smaller circle. ஸோ ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம். இப்போ ஸ்மாலர் சர்க்கிள் என்னது r1 கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பை காமன் எடுத்தோம்னா r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1078 இல்லையா. ஸோ பை வேல்யூ எப்படி வச்சிட்டீங்கன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b, r2 பிளஸ் 1 இன்டூ r1 into r2 minus r1 equal to 1078. கிளியரா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், r2 minus r1 7 சென்டிமீட்டர் தெரியுமா, சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ பை இன்டூ r2 plus r1 into 7 ஓகே ஈக்குவல் டு 1078. கிளியர். பையோட வேல்யூ என்ன பண்ணலாம், 22/7 இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. பையோட வேல்யூ 22/7 பண்ணா இந்த 7 கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன ஆகும், r1 plus r2 is equal to 1078/22. ஓகே கிளியரா. இப்போ 2 டேபிள்ஸ் சால்வ் பண்ண என்ன ஆகும், இது 11 ஆயிரும், இது பண்ணனா 5 times 10, நெக்ஸ்ட் 3 times 6 1, 9 times 5 39 ஆயிரும் சரிங்களா. ஸோ வேற என்ன சால்வ் பண்ணலாம், ஸோ எப்படி வச்சுக்கோங்க, அதில் சால்வ் ஆகும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ r1 plus r2, இப்போ r2 minus r1 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம், r1 r2 சரியா. சால்வ் பண்ணலாமா, என்ன ஆகும், சால்வ் 1 and 2 ஓகேவா. ஸோ 1 என்னது r2 minus r1, r2 minus r1 equal to 7. இது வந்து r2 plus r1 equal to 539/11. ஸோ சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும், r1 தான் வேணும். ஆனால் இதில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இங்க r2 minus r2 கேன்சல் ஆயிருமா, மைனஸ் r1 minus 2r1 ஆயிருக்கும். இங்க 7 minus 539/11 ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா, minus 2r1 equal to 11 7 77. அப்போ 539ல 77% என்னன்னு பாருங்க, 9 minus 7 2, again 4 3 6 4 462 minus 462/11 minus minus cancel ஆயிருமா. ஸோ 2 tables r1 equal to 462/11 into 2. ஸோ 2 tables cancel பண்ண என்ன ஆகும் நமக்கு, இது 2 ஆயிரும், இது 3 ஆயிரும், இது 1 ஆயிரும், 231. அப்போ r1 is equal to 231/11. ஸோ அப்போ 231 11 டிவைட் பண்ணுங்க, 2 times 22 ஆயிரும், இங்கே 1 1, ஸோ 1 டைம். அப்போ r1 is equal to 21 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், 8th கொஸ்டின் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in the given figure PA is tangent from the external point. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ வந்துட்டு ஏபி வரைஞ்சிருக்காங்க, ஒரு டயாமீட்டர் ஏபி டயாமீட்டர் வரைஞ்சிட்டாங்க. ஸோ பி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட், ஸோ அங்கேருந்து ஒரு லைன் வரும் ஓகே. ஸோ அப்போ பி கிளியர். இது வந்து 115 கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, இந்த given figure PA is tangent from external point P to a circle with center O. Angle POB is 115. Then angle APO is equal to APO. இந்த angle கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்க. ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே
இது 90 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னது, நமக்கு இதை கண்டுபிடிக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இது லீனியர் பேர் படி இதை நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? 180 வந்துருமா? ஸோ பை லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 180 மைனஸ் 115. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 5 போட 20 ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ 65 டிகிரி ஆயிரும். இது ஆங்கிள் ஏஓபி வந்துட்டு நம்மளுக்கு 65 டிகிரி ஆயிரும். சரிங்களா? இது வந்து 65. நம்மளுக்கு இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓகே, பை அப்ளைங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்? ஆங்கிள் ஓ பிளஸ் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் ஓ என்னது? 65 பிளஸ் ஆங்கிள் ஏ 90 பிளஸ் ஆங்கிள் பி என்னது நம்மளுக்கு? OPA இல்லையா? ஸோ ஆங்கிள் OPA ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 90 பிளஸ் 65 என்ன வரும்? ஸோ 90 பிளஸ் 10 100 ஆயிரும், 155 ஆயிரும். ஸோ அப்போ ஆங்கிள் OPA ஈக்குவல் டு 180 மைனஸ் 155. ஸோ அப்போ ஆங்கிள் OPA ஈக்குவல் டு 180 மைனஸ் 155. ஸோ அப்போ பேலன்ஸ் இங்கே 60 ஆயிரும், 25 டிகிரி. ஸோ 25 டிகிரி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ 9th கொஸ்டின் என்னன்னா, இந்த கிவன் ஃபிகர். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வச்சுக்கலாம். டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ மிச்சம் சம்ஸாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணால் போதும். ஓகே, டயக்ராம் வந்து அனலைஸ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஓங்கிறது மிட் பாயிண்ட், ஐ மீன்ஸ் சென்டர் ஆஃப் சர்க்கிள். ஏபிங்கிற ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பின்னு ஒரு கார்ட். இந்த ஓஎம் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ரேடியஸ்ல இருந்து கார்டுக்கு. அகைன் பிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் டான்ஜென்ட் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து. ஸோ அங்கேருந்து பிபி ஒரு லைன். ஸோ இது வந்து பி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஓபி ஜாயின் பண்ணிருக்காங்க, ஓபியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ வேணும் கேட்குறேன் கொஸ்டின்ல, பிபி இஸ் அ டான்ஜென்ட் டு a circle center O at B. Okay. Next, AB is a chord of circle. AB is a chord of circle of length 24 cm. அப்போ AB ஓட length என்னது? AB equal to 24 cm. Okay. Next பாருங்க, at a distance of 5 cm from the center of circle. At a distance of 5 cm னா OM கொடுத்தான். OM வந்து 5 cm. அப்போ OM equal to 5 cm from the circle. If the length of PB of the tangent is 20 cm, PB வந்து 20 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ PB equal to 20 cm. Find the length of OP. OP கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ OP கண்டுபிடிக்கும். என்ன பண்ணலாம்? இங்க OPங்கிற வேல்யூ இருக்கு, இங்க இருக்கு. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த OB அப்படிங்கிற லைனை இங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகும் நம்மளுக்கு? இப்போ இந்த OMS பெர்பெண்டிகுலரா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா OM bisects perpendicular to AB இல்லையா? அது கண்டிப்பா இது பைசெக்ட் பண்ணுமா? அப்போ AM ஈக்குவல் டு BM எழுதிக்கலாமா? அப்போ ஃபுல்லா 24னா இது 12, இது 12 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அப்போ இது 12, இது 12 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இது 12 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், நம்ம ஓபியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஓபி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, இப்போ அடுத்தது ஓபி கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது டான்ஜென்ட், இது வந்து ரேடியஸ். அப்போ இது 90 டிகிரி ஆயிருமா? அப்போ இது 90 டிகிரி. அகைன் இங்கே ஒரு பைத்தாகரஸ் அப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிருக்கோமா? அவ்வளோ இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஃபர்ஸ்ட் நம்ம இது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சா என்ன ஆகும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஸோ இங்க வந்து 90 டிகிரி இதுவா, ஓபி ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு OM ஸ்கொயர் பிளஸ் BM ஸ்கொயர் போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் OMB, ஸோ MS 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் டென். பைத்தாகரஸ் அப்ளை பண்ணா OB ஸ்கொயர். ஸோ OB ஸ்கொயர் ஈக்குவல் டு OM ஸ்கொயர், தட் இஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். கிளியர்? ஸோ அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்? இங்க OB ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பிளஸ் 144 equal to 25 plus 144 என்ன ஆகும்? 5 square 25, 12 square 144. So 5 plus 4 9, 4 plus 2 6, 169. அப்போ OB equal to 13 centimeter. இந்த வேல்யூ 13x. இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் B. So in triangle PBO, angle B equal to 90 degree. இது என்னது? Again தியரம் 1 ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா M வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்துட்டு பவனே இன்டர்செக்ஸ் கொடுத்துட்டான். ஸோ அதான் M equal 90 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது ரேடியஸும் டான்ஜென்ட் மீட்டர் பாயிண்ட். ஸோ இட் இஸ் ஃப்ரம் தியரம் 1 இட் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? இங்கேயும் பைத்தாகரஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகும்? இது 90, அப்போ இது பைத்தாகரஸ், இது வந்து ஹைப்போடெனஸ் இல்லையா? ஸோ அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர், ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட். அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 பிளஸ் 400. ஸோ அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 569. இப்போ OP ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 569. ஸோ அப்போ OP ஈக்குவல் டு வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ ரூட் ஆஃப் 569 சென்டிமீட்டர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஆன்சர் கிளியர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே.
ஈஸியா இருக்கும். மெயினா ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. So last question. In the adjoining figure, PA and PB are tangents to a circle with center O. So first பாருங்க, ஒரு டயக்ராம் கொடுத்தா நமக்கு ஒரு சர்க்கிள் அகைன் சென்டர் பாயிண்ட் வந்து O, ஏபிங்கிறது நமக்கு ஒரு கார்ட். ஸோ ஓபி ஒரு லைன், ஓஏ ஒரு லைன், அங்கிருந்து கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரி சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஸோ இப்போ டயக்ராம் கொடுத்தாங்க, இதுல கொஸ்டின் என்னென்ன கொடுக்குறாங்க பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆங்கிள் பி ஈக்குவல் 90 டிகிரி கொடுத்தான். ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி கொடுத்தான். தென் எக்ஸ்டர்னல் டான்ஜென்ட் சொல்ல பிஏ ஈக்குவல் டு பிவி எழுதிக்கலாம். தென் ஆங்கிள் சைட் ஏபி ஈக்குவல் டு 3√2 சென்டிமீட்டர் கொடுத்தான். சரிங்களா? இப்போ என்ன கேட்கறேன், டயமீட்டர் கேட்கறேன். டயமீட்டர் என்ன, ரேடியஸ்ல வருது ஓஏ இல்லையா? ஸோ அப்போ ஓஏ, அப்போ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இதை டயமீட்டர் இருக்கும். சட்டா? ஸோ ஏபி கியூ வச்சுக்கலாம். அப்போ ஏ கியூ கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஏ கியூ கேட்கறான். நம்மளுக்கு தெரியும் ஓஏ ஈக்குவல் டு ஏக்யூ. ஸோ ஓஏ கண்டுபிடிச்சு இன்டூ 2 பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? சரி. ஸோ சொல்யூஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரேடியஸ் இல்லையா? இது டான்ஜென்ட். அப்போ இது ஒரு 90 டிகிரி இருக்குமா? இது ரேடியஸ், அகைன் இது டான்ஜென்ட். ஸோ அப்போ இதுவும் ஒரு 90 டிகிரி. இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90. கண்டிப்பா இதுவும் 90 தான் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பை தியரம் 1 ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? therefore OAPB is a square. ஸ்கொயர் ப்ரூவ் பண்றோம். இப்போ OA கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? OA கண்டுபிடிச்சா நம்ம OA இன்டூ 2 போட்டாலே OQ ரெண்டு சேம் தான். ஸோ ஃபுல் டயமீட்டர் கிடைச்சிடும். இப்போ OA கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஏதாச்சும் ஒரு சைட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நமக்கு இங்கே பாருங்க, இந்த ஏபியும் இந்த பிபியும் சேம் தானே. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிபி, இன் ட்ரையாங்கிள் ஏபிபி. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிபி. ஸோ அப்போ சைட் சேமா இருந்தா இதோட ரேடியஸ் சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் பிஏ ஈக்குவல் டு பிபி. ஓகேவா? therefore it is an isosceles triangle. ஓகே? அப்போ PAB angle PAB is equal to angle PBA. சொல்லாமா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் டு, இது ரெண்டுமே 45 டிகிரி வரும். கரெக்டா? ஏன்னா இது 90னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சா கண்டிப்பா இதுவும் 45 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி 180 வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆங்கிள் எடுத்துப்போம். சரிங்களா? இந்த ஆங்கிள் sin 45 கண்டுபிடிக்கலாம். அப்போ sin 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் எது, ஏபி இல்லையா? ஏபி ஹைபோடன்ஸ் எது, ஏபி ஏபி. ஸோ இப்போ ஏபி வந்துட்டு ஒன் ஆஃப் த சைட் இல்லையா? அப்போ இது கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம எல்லா சைட்ஸுமே ஈக்குவல்னு சொல்லலாம். sin 45 வேல்யூ 1/√2 ஈக்குவல் டு ஏபி என்னது, பிஏ. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கலாம் ஏபி வந்து 3√2. ஸோ அப்போ ஏபி அப்படியே வச்சுக்கலாம், இது 3√2 போட்டுக்கலாம். அப்போ √2 கேன்சல் ஆயிருமா? 3 இந்த சைடு பொசிஷன் ஆகும். ஏபி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஏபி 3 சென்டிமீட்டர், இது ஸ்கொயர் தானே, எல்லா சைட்ஸ் ஈக்குவலா. அப்போ ஓஏவும் என்ன ஆகும், ஓஏ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓஏ 3 சென்டிமீட்டர், டயமீட்டர் என்னது, ஏக்யூ. ஸோ அப்போ ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு ஓஏ பிளஸ் ஓக்யூ. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இவ்வளோ. ஸோ ரொம்ப சிம்பிள்மா. சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணுங்க, டயக்ராம் பாருங்க, டயக்ராம்ல தியரம் 1 தியரம் 2 அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சு. ஓகே? அப்படி இல்லைன்னா ட்ரையாங்குலர் சிமிலாரிட்டி ட்ரை பண்ணும், இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரியில இந்த மாதிரி sin θ cos θ tan θ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பா பைத்தகோரஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பா மறக்காம உங்களோட மார்க்ஸ் என்னங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது போக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நான் போற வீடியோஸ் ஃபுல்லாமே வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.